வணக்கம். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சப்தமி திதி இருக்கு. மத்தியானத்துக்கு அப்புறம் அஷ்டமி வருது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு சொந்தமானது. சூரியன் இப்போ மேஷ ராசியில் இருக்கிறார். அதனால் யாருக்கு என்ன நன்மைங்கிறதையும் சேர்த்து நாங்கள் சொல்லிடுறோம். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சில பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லிடுறோம். முன்கூட்டியே திட்டமிட்டுக்கலாம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 7:30லேருந்து 9. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாட்கள். உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். வெற்றி அதிகமாகும். சந்தோஷம். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. கிருத்திகனுடைய தலைவர் சூரியன். ஞாயிற்றுக்கிழமை பண்ணிடணும். இதை மறந்துடாதீங்க. மொத்தத்தில் 2 நாட்களுமே வெற்றி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, சிவப்பு, மஞ்சள், ஞாயிறு. 2, 1, தெற்கு, கிழக்கு, வெள்ளை, மஞ்சள், திங்கள். ரிஷபராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் கிருத்திகை, மிருகசீரிடம், ரோஹிணி. சார் எத்தனை மணி வரைக்கும் இருக்குது சார்? நாங்கள் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம். 6 மணி வரைக்கும் ரிஸ்க் எடுக்க வேணாம். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஜாக்கிரதை. 6 மணிக்கு அப்புறம் நல்லா இருக்குது. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நன்றாக இல்லை. எனவே கவனம். சாயந்தரம் 6 மணி வரை அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. வெற்றி. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. இன்றைக்கி அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் சங்கடமாக இருக்கிறப்போ. ஓம் நாளவனே போற்றி. நாள் அவன்னா சூரியன். நாளவனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி. நந்தகம் எம்பெருமான் நாராயணுடைய ஆயுதத்தில் ஒன்று. நக்ன ஜித்தியே போற்றி. இந்த மந்திரங்கள், நக்ன ஜித்தி எம்பெருமான் நாராயணுடைய 8 தேவியரில் ஒருத்தர். இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை உணவு கொடுத்துருங்க, அல்லது கோதுமையே கொடுங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. மிதுன ராசிக்கார நேயர்களை, இன்னைக்கு பகல் 1 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. 1 மணிக்கு அப்புறம் சந்திராஷ்டமத்துடைய பாதிப்பு ஆரம்பிச்சிருது. எனவே ரிஸ்க் எடுக்க வேணாம். மத்தியானத்திலேருந்து 1 மணியிலேருந்து மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். அப்படின்னா அப்போ 1 மணிக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிக்கலாமான்னா அதுவும் வேணாம். வழக்கமான வேலைகளை இன்றைக்கி செய்யுங்க, அவ்வளோதான். அனுகூலமான எண் பகல் 1 மணிக்கு முன்னாடி 2, தெற்கு, வெள்ளை. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா. பகல் 1 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. மனசு புத்தி சரியில்லை. அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் சங்கடமாக இருக்கிறப்போ. ஓம் நாளவனே போற்றி. நாள் அவன்னா சூரியன். நாளவனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி. நந்தகம் எம்பெருமான் நாராயணுடைய ஆயுதத்தில் ஒன்று. நக்ன ஜித்தியே போற்றி. இந்த மந்திரங்கள், நக்ன ஜித்தி எம்பெருமான் நாராயணுடைய 8 தேவியரில் ஒருத்தர். இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை உணவு கொடுத்துருங்க, அல்லது கோதுமையே கொடுங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. கடகராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளும் சூப்பர், பிரமாதம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் கலக்கிற கலக்கு கில்லி. திங்கட்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். உங்கள் ராசிக்கு தலைவர் சந்திரன், அதனால் சொல்கிறோம். 2 நாளுமே சூப்பர். அப்புறம் சூரியன் வேற 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இந்த சித்திரை, அதுக்கு அடுத்த மாதம் வைகாசி, இந்த 2 மாதமும் சூரியன் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். அவ்வளோதான். 10ஆம் இடம் 11ஆம் இடம் சூரியனுக்கு. இந்த 2 மாதமும் கில்லி. நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஞாயிறு திங்கள் 2 நாளும் ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி. அனுகூலமான எண் 3, 2, தெற்கு, மேற்கு, பச்சை, வெள்ளை, ஞாயிறு. 2, 1, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, மஞ்சள், திங்கள். சிம்ம ராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சூப்பர்.
பிரமாதம். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே உயர்வு, வெற்றி, சந்தோஷம். உங்கள் பிறகு பலமான தைரியம், சுறுசுறுப்பு, ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம், வெற்றி. பிரமாதம். 3 நட்சத்திரக்காரர்களும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், மறந்துடாதீங்க. உங்கள் ராசிக்கு தலைவர் அவர். தீபம் காட்டணும் வீட்டில் இருந்து. 2 நாளும் வெற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை. ஞாயிறு 2, 9, தெற்கு, மேற்கு, மஞ்சள், சிவப்பு. திங்கள். கன்னிராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சிறப்பாக இல்லை, கோச்சுக்காதீங்க. வீண் கவலை, வீண் பேச்சு, வீண் பதட்டம் எல்லாம் இருக்குது. வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை நிலாவுக்கு தீபம் காட்டிடணும் ராத்திரியில். சரி, காட்டிடுறோம். உத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தீபம் காட்டிடுங்க. மற்றபடி வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். 2 நாட்களும் நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. ஞாயிறு 7, வடக்கு, பச்சை. திங்கள். பரிகாரம் பண்ணுனா. துலாராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் கவலை, வீண் செலவு, வீண் பதட்டம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. பண விஷயத்தில் கடன் வாங்குறது கொடுக்கறதுல ஜாக்கிரதை. ஆமாம், இரக்கமுள்ள மனசுக்கார நீங்கள் ஏமாந்துருவீங்க, கவனம். அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை. பரிகாரம் பண்ணிட்டா. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. சைக்கலாஜிக்கலாக ஒரு மனசு ரீதியாக ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார். உடையார் படித்து பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் கோயிலிருந்து படிங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. கோதுமை பசுமாட்டு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், காக்கை கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க. சிக்கனம், சிரமம் பார்க்காதீங்க. செஞ்சு பாருங்கள். கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தோல்வி தடுக்கப்படும். உறுதி அனுபவத்தில் பார்ப்பீங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், அவசரம், சுறுசுறுப்புங்கிற பேரில் வேகம். ஏமாந்து போயிடுவீங்க. தப்பிக்கிறது எப்படி? பிரார்த்தனை சொல்கிறோம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 4, வடக்கு, பச்சை. பரிகாரம் பண்ணிக்கிட்டா. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. சைக்கலாஜிக்கலாக ஒரு மனசு ரீதியாக ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார். உடையார் படித்து பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் கோயிலிருந்து படிங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. கோதுமை பசுமாட்டு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், காக்கை கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க. சிக்கனம், சிரமம் பார்க்காதீங்க. செஞ்சு பாருங்கள். கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தோல்வி தடுக்கப்படும். உறுதி அனுபவத்தில் பார்ப்பீங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். கோபம் அதிகம். தேவையற்ற பேச்சு அதிகம். எனவே கவனம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். ஆமாம், திங்கட்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். 2 நாளும் சிறப்பாக இல்லை. பேச்சில் நிதானம். பரிகாரம். அனுகூலமான எண் 7, தெற்கு, பச்சை. ஞாயிறு 2, வடக்கு, வெள்ளை. திங்கள். மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், கோபம், பிடிவாதம், வீம்பு அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு வீட்டிலிருந்து தீபம் காட்டணும். மறந்துடாதீங்க, உத்திராடத்தினுடைய தலைவர் சூரியன். அதனால் சொல்கிறேன். அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. சைக்கலாஜிக்கலாக ஒரு மனசு ரீதியாக ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார். உடையார் படித்து பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் கோயிலிருந்து படிங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. கோதுமை பசுமாட்டு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், காக்கை கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க. சிக்கனம், சிரமம் பார்க்காதீங்க. செஞ்சு பாருங்கள். கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தோல்வி தடுக்கப்படும். உறுதி அனுபவத்தில் பார்ப்பீங்க. கும்பராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வெற்றி அதிகம். உயர்வு உண்டு. ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம். பிரமாதம். ஆமாம்,
அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் ஞாயிறு. 7, 9 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள். 2 நாட்களும் வெற்றிகரமான நாட்கள். சந்தோஷம். மீனராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. நல்ல நாளாக இல்லை. கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை ஞாயிறு. 2 வடக்கு பச்சை திங்கள். நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறன. சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.